ஜெயம் ரவி பிரதர் வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கமானவர் தான். ஆனால் என்னென்னா, அவருடைய வாழ்க்கை முறையில் அவர் இந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் படுற அவஸ்தை அவருக்கு தான் தெரியும். குடும்பம் இந்த பக்கமும் அப்பா அம்மாவும் ஒழுங்காக பேச்சுவார்த்தை இல்லை போல இருக்குது. என்னன்னு தெரியல, அது சம்மந்தமாக தெரியாமல் சொல்கிறேன். இருந்தாலும் ஏன்னா அவர் வெறுங்காலோடு வந்தேன், வீட்டில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அவங்க அப்பா அம்மா இன்னும் தலையிடலை, எந்த அறிக்கையும் விடலை. அவர் எடிட்டர் சார் வந்து மிகப்பெரிய ஆள். தெலுங்கு படத்தில் வந்து இவர் கதையை ஓகே பண்ணால் தான் சிரஞ்சீவி சாரே நடிப்பார். அவருடைய மார்க்கெட் டவுனாக இருக்கும்போதெல்லாம் சிரஞ்சீவி சாருக்கு இவர் கதை எது கரெக்ட் பண்ணி சொல்கிறாரோ அந்த படத்தை அவர் நடிக்கிற மாதிரி இருந்த ஒரு மாபெரும் கலைஞர். அவர் வீட்டில் இப்படி ஒரு தொல்லை. அதுதான் காதல் கல்யாணங்கிறது இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணோம். அதாவது பழைய காலத்தில் ஏதோ ஜாதி குளம் கோத்திரம்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் தெரியாமல் வைக்கல முன்னோர்கள். அது ஆரியர்களுக்குரியது, அது சனாதனத்தில் வந்ததுன்னெலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான மன ரீதியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அதில் பண்ணுங்கள். பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த பிள்ளையை அங்கிட்டு போயிடுது. இப்போ 2 ஆம்பளை வாரிசு. அந்த 2 ஆம்பளை வாரிசும் அது என்ன மாதிரி கண்டிஷனில் வளர்க்குதுன்னு தெரில. ஒரு பழமொழி இருக்குது, தனியாக ஒரு ஆம்பளை பிள்ளைகளை பொம்பளை பிள்ளையும் ஒரு தகப்பனும் தாயும் சேர்ந்து வளர்த்தா தான் அது நல்ல வளர்ப்பாகும். வெறும் தாய் மட்டும் வளர்த்தா அதுக்கு பேர் கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க கம்யூனிட்டி வளர்த்த கழுசரம்பாங்க. அது என்ன தான் படிக்க வச்சு பணத்தை கொடுத்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னாலும் ஒரு தாய்கிட்ட இருக்க உணர்வோடு அது வளர்ந்து எதிர்காலத்தில் இந்த பூமியில் பேர் எடுக்கிற அளவுக்கு வருமா வராதான்னு தெரியாது. இதில் எம்ஜிஆர்லாம் விதிவிலக்கு. அவர் தகப்பனை இழந்துட்டார், இருந்தாலும் வாழும்போது நல்ல ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தவர். எல்லாருக்கும் அது பொருந்தாது. சில பேர் நல்ல தகப்பனுடைய சிந்தனையும் சேர்த்து ஊட்டி வளர்க்குற தாயும் இருக்குது. இந்த தாய் பார்த்திங்கன்னா அவருடைய சம்பளம் வந்து என்ன, ஒரு 4 படம் ஓடுனா பணம் கொடுப்பாங்க, இல்லாட்டி சம்பளம் கிடையாது, தெருவில் தான் நிற்கணும். அவர்கிட்ட போய் 40 லட்ச ரூபா எனக்கு கொடுங்குது. இந்த அம்மா வந்து அவரை விரட்டி விடணுங்கிற நோக்கத்தோடையே பேசுது பாருங்கள். அவர் வெறுங்காலோடெல்லாம் போல் எங்ககிட்ட இருந்த மிகப்பெரிய ரேங்க் ரோவரை ஏதோ ஒரு கார் வச்சுருந்தார், பல கோடி ரூபா மதிப்புள்ள காரு, அதை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அப்படின்றாரு. இப்போ வீடு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்கிறாங்க, தனி அக்கௌண்ட்டே கிடையாதான், எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு. அப்போ பணம், பேங்க் பேலன்ஸு, வீடு எல்லாமே சேர்த்து நம்ம பாஸ்கரன் பையன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ரஜினிகாந்த் சார் படத்தோடைய முதல் டைரக்டரு, கலைஞான ப்ரொடியூசரு, கதை வசனம் பாஸ்கரன் அட்வொகேட்டு. அவர் பையன் வந்து சொல்கிறாரு, இந்த படத்துக்கு இந்த இவருடைய பேரில் ஒரு சொத்து கூட கிடையாதான், எந்த சொத்தும் இல்லாமல் வாழ்ந்துருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு அது இதுன்னு. இந்த அம்மா சொல்கிற விதிமுறையின்படி அவர் கார் எடுத்துகிட்டு போகிறாரு, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவார்னு நினச்சோம், வரல அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தா அது உத்தமமானது. அவர் போகும்போது வெறுங்காலோடு போகலை அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கோம் அந்த அம்மா. மாமியார் சொல்லுது 100 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து லாஸ் ஆகிட்டேன்னு. பொண்ணையார் எடுக்க சொன்னா, உனக்கு பொண்ணை மட்டும் கொடுத்துவிட்டு அது நல்லா வாழ்தான்னு பார்த்துக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? இப்படி பல இன்னல்கள் இடையூறுகளில் கோர்ட்டு கண்டிப்பாக ஒத்துக்காது. இந்த நோக்கமே அவரை வந்து அனலக்காவடி ஆக்கி அவரை தெருவில் நிறுத்துகிற நோக்கமாகவே இருக்குது. ஏன்னா நேற்று அறிவித்த 40 லட்ச ரூபா ஜீவனாம்சங்கிறது எந்த கோர்ட்டும் ஒத்துக்காது, எந்த ஒரு நீதிபதிக்கும். இது வந்து வழக்கின் தன்மை எப்படி இருந்தாலும் நீதிபதி அவர்கள் ஒரு ஆராய்ந்து தான் சொல்லுவாங்க. அதில் இந்த அம்மா சிக்கிக்கிச்சு. இப்போ இவ்வளோ நாளாக பேசின பேச்சு வேறேன்னா, அவர் கூட வாழணுங்க, லாபமோ நட்டமோ சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால் அது மனிதாபிமானம். சரின்னு சொல்லிட்டு ஒரு இறங்க குணமும் சட்டத்துக்கான அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை விட்டுவிட்டு எனக்கு 40 லட்சம் கொடு 50 லட்சம் கொடுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கடவுள் தான் பார்த்துப்பார். என்ன பண்ண முடியும்? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல வேலை பசங்களுக்காக ரொம்ப நாள் இருந்து கடைசியில் தள்ளாடுற வயசில் வெளியே வந்து தடுமாறாமல் இப்போவே பண்ணார். அது வரைக்கும் போதும். இனி வந்து அது உஷாராக இருக்கணும். மறுபடியும் போய் ஏதோ ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்காரு, அது என்ன கண்டிஷன் தெரில, அது பார்த்துக்குவோம் எதிர்காலத்தில். கடைசியில் பப்ளு என்ற பிருத்திவிராஜ் பண்ண கதை மாதிரி ஆயிராமல். இந்த பப்ளு அப்படி தான் உடல் நல மனம் குன்றின ஒரு பிள்ளையை பெற்று உயரமாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பக்கத்துலேயே இருந்து வளர்க்காம அவர் ஒரு வடநாட்டு பெண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி போய் அப்புறம் திரும்ப என்னென்னமோ ஆகி இப்போ அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு, என்னமோ பட வாய்ப்பு இல்லைன்னு.
அதுமாரி இவரும் புலம்பாமல் இன்னொரு பிள்ளையை போய் தேடுறதெல்லாம் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்து அப்புறம் வாழ்க்கையை வேறு மாதிரி பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.